வருண் என்ற ஒரு பையன் எப்போதும் மொபைல் கேம்ஸு, வீடியோல மூழ்கியிருப்பான். ஒரு நாள் அவன் அவங்க அப்பா, அம்மாவோட ரொம்ப கோவமா, அவங்களோட அன்ப உதாசீனப்படுத்தி, எனக்கு இதெல்லாம் வசதி பண்ணி தரலைன்னு சண்ட போட்டான். அன்னைக்கு இரவு அவன் தூங்க போம்போது, அவங்க பாட்டி அவன சமாதானப்படுத்தி, "பழைய கதைகள் உனக்கு சொல்லவா?" அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட பாட்டி முகத்த பார்க்காம, செல்ஃபோன நோண்டிக்கிட்டே, "சரி, சரி" அப்படின்னு சொன்னான். அவங்க ராஜா காலம், வெளிநாட்டு ஆட்சி, மக்கள் சந்தித்த துயரங்கள்னு இப்படி ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டே போக, இவனும் அத கண்டுக்காம ஆன்னு சொல்லிக்கிட்டே தூங்கிட்டான். திடீர்னு அவன் கனவுல அந்த பழைய காலத்துக்கே அப்படியே போயிட்டான். அங்க அவனிடம் மொபைல் இல்ல, இணையம் இல்ல, எந்த வசதியுமே இல்ல. எந்திரிச்ச அவன், "ஐயோ! என் மொபைல காணோம்" அப்படின்னு அலர்றான். அங்க இருக்க மக்கள பார்த்து, "ஐயோ! யாரு நீங்கலாம்?" அப்படின்னு கேட்குறான். பசிக்குது, சாப்பிட போறான். அங்க அவங்க என்ன சொல்றாங்க, "வேலை செஞ்சா தான் சாப்பாடு. நீ யாருப்பா? நீ உன்னோட உடையெல்லாம் வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் "என்ன வேலை செய்ய? எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மொபைல் இருந்தா குடுங்க, ஒய்ஃபை இருந்தா குடுங்க. எங்க அப்பா, அம்மா கிட்ட பேசிக்கிறேன்" அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னே தெரியாத அவங்க, ஏதோ பைத்தியம் மாரி உளர்றான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கடிதத்த போய் பக்கத்து கிராமத்துல நீ சேர்த்துட்டு வந்தேன்னா, உனக்கு சாப்பாடு போடுறோம்ன்னு சொல்றாங்க. "ஏன் வாட்ஸ்அப் பண்ணலாமே! எதுக்கு இதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போகணும்?" அப்படின்னு சொல்றான். அதையும் புரியாத அவங்க, "இவன் என்ன இப்படி பைத்தியம் மாரி உளறிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு நெனைக்கிறாங்க. உடனே சரி குடுங்க, அந்த கடிதத்த கொண்டு போய் நான் பக்கத்து கிராமத்திலே சேர்க்கிறேன்னு சொல்லி அத வாங்கிட்டு போறான். போறான், போறான் அப்படியே வெயில் ஆகுது, ஓடுறான். போற வழியெல்லாம் அவன் ஒவ்வொன்னையும் பார்க்குறான். விவசாயம் பார்க்குறவங்க, குழந்தைங்கலாம் மகிழ்ச்சியா விளையாடுறத பார்க்குறான். அ இவ்ளோ கடின உழைப்புலயும், இவ்ளோ கஷ்டத்துலயும் அவங்க வந்து எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. தாய் தந்தையர எப்படி மதிக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வசதி இல்லைனாலும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இவ்ளோ நிம்மதியா போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே போறான். நம்ம அப்படி இல்ல அப்படிங்கிறத உணர்றான் அவன். திடீர்னு பாட்டி அவன எழுப்ப, அந்த கனவு கலையுது. அந்த அனுபவமே வேற மாரி இருக்கு. அந்த அனுபவத்துக்குள்ளேயே அவன் இருக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியாம, நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். பாட்டி வந்து, "என்னடா ஆச்சு கண்ணு? ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவன் எந்திரிச்சு அவங்க அம்மா பாட்டிய கட்டி பிடிச்சுட்டு, "இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் சொல்றேன் செய்றேன்" அப்படிங்கிறான். அவனுடைய மாற்றத்துல வித்தியாசத்த கண்ட பாட்டி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. "என்னடா அவன் இப்படிலாம் நடந்துக்கிறானே! பரவால்ல மாறிட்டான் போலயே!" அப்படின்னு. அன்னையிலேருந்து அவன் அவங்க அப்பா, அம்மாவுக்கு மதிப்பு குடுக்க ஆரம்பிச்சான். எல்லா வேலைகளையும் தானே செய்ய ஆரம்பிச்சான். அவனால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவியும் பண்ண ஆரம்பிச்சான். இந்த வாழ்க்கை அவனுக்கு நன்றி உணர்வ கற்று தந்துச்சு. நம்மளுக்கு எவ்ளோ கிஃப்டடு, நம்ம எவ்ளோ வசதிகளோட இந்த காலத்துல வாழ்றோம். அந்த காலத்துல அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்களோன்னு உணர ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.